வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி டோர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணணும். ஃப்ரேம் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ரேம் வந்து ஒரு செட்டு வந்து 2 ஹைட் வந்து நம்ம கட் பண்ணணும். எப்பொழுதுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஒரே சைடாக பார்க்காம ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். 45 டிகிரி வந்து நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரேம் என்ன அளவு இருக்குதோ அதுக்காக வந்து 2 ஹைட்டு ஃப்ரேமு, ஒரு டாப்பில் உள்ள குறுக்கு ஃப்ரேமு, இதுதான் வந்து ஒரு பிவிசி டோரில் ஒரு செட்டு வரும். நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து அளவு எடுத்து நீங்கள் என்ன அளவு இருக்கோ அதுக்காக வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கார்னர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக ஃபைல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கேப் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அது பார்க்கறதுக்கு வேலையை வந்து ரொம்ப நீட்டாக எடுத்துக்காட்டும். ஒரு வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கட்டிங்லாம் நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணாதான் வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து வேலை வந்து தரமாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையோட தரம் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து எப்படி நீட்டாக பண்ணியிருக்கிறத பொறுத்து தான் வந்து ஜாயிண்ட்டை வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறத பொறுத்து தான் ஒரு வேலையோட தரமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்குள்ள வந்து ஃப்ரேம் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து 9 அடி லென்த்தும், ஒரு ஃப்ரேம் வந்து 7 அடி லென்த்தும் செட்டு வரும். இப்போ எப்பொழுதுமே நீங்கள் கட் பண்ணும்போது முதல்ல வந்து 2 சைடுமே வந்து 2 ஃப்ரேமையும் எடுத்து வச்சு ஆப்போசிட் பார்க்குற மாதிரி ஃப்ரேமை செட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் பண்ணிங்க 45 டிகிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹைட் இருக்குதோ அதை அளவு எடுத்து நீங்கள் 2 ஃப்ரேமையும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து அந்த 9 அடியில் வருது 2 அடி பேலன்ஸ் வரும். அதை வந்து நீங்கள் அகல அளவுக்கு வந்து கிராஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரேம் கட் பண்ணுறீங்க, கட் பண்ணும் போதே நீங்கள் வந்து டோருக்கும் அளவு எடுத்துக்கலாம். எப்படி டோருக்கு அளவு எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் கட் பண்ணிடுறீங்களா, அந்த கிராஸ் எட்ஜிலேருந்து இன்சைடில் எட்ஜிலேருந்து டேப்பு பிடிச்சி இன்னொரு கார்னர் எண்டு வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/8 கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒரு டோரோட ஹைட்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஃப்ரேம் அளவு எடுத்துருக்கோம்ல, அந்த ஃப்ரேம் அளவில் ஒரே ஒரு ஃப்ரேமோட இன்னர் சைடில் உள்ள அளவு என்ன இருக்கோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 ஒரு 1.4 அப்படி இருக்குல்ல, 1 இன்ச்சு இருக்கும். அந்த அளவு கூட சேர்த்து ஒரு 3/8 சேர்த்து நீங்கள் அளவுக்காக கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டோரோட ஹைட் வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா அகல அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகல ஃப்ரேம் வெட்டுறோம்ல அந்த கிராஸ் வந்து இன்னர் எண்டில் வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவுலேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம வந்து டோரோட அகல அளவு எடுத்துக்கலாம். இப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் செக் பண்ணி அளவு எழுதுறாரு. அதேமாரி அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன அளவு இருக்கோ அகல அளவு என்ன அளவு இருக்கோ ஃப்ரேமோட அளவு அதுலேருந்து 2 சைடு ஃப்ரேமோட கனம் என்ன இருக்குது, இப்போ 1 இன்ச் இருக்கும், இல்லை 1.8 இருக்கும், 1.4 இருக்கும். இதை 2 ஃப்ரேமோட அளவு எடுத்து சேர்த்து அது கூட ஒரு 1/4 இன்ச் சேர்த்து நீங்கள் கம்மி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு டோரோட அகல அளவு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேம் வந்து ஹைட் ஃப்ரேம் வெட்டிட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் உள்ள அகலத்துக்குள்ள ஃப்ரேம் வந்து கார்னர் கிராஸ் போடுறது. இது வந்து என்ன அளவு இருக்கோ நீங்கள் ஃப்ரேம் அளவில் எதுவுமே குறைக்க வேணாம். வால் டு வால் என்ன அளவு எடுத்துருக்கீங்களோ அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிங்க. ஒவ்வொரு கட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைல் பண்ணுறாரு பாருங்க. அதேமாரி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் வந்து கட்டிங் எட்ஜஸ்லாம் வந்து இல்லாமல் நீட்டாக வந்து ஜாயிண்ட் வந்து
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோருக்கு ஏ செக்ஷன், டோரோட அவுட்ரு ஃப்ரேமுக்கு ஏ செக்ஷன் வந்து கட் பண்ணணும். இப்போ அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ அளவு எடுக்கிறாரு பாருங்கள். ஒரு பாட்டம் கார்னர்லேருந்து கிராஸ் கட் பண்ணியிருக்கிற கார்னர் எண்டு வரைக்கும் அளவு எடுத்து அதில் வந்து ஒரு 380 கம்மி பண்ணி நம்ம ஒயர் அளவு வந்து நம்ம ஒரு வந்து மார்க் பண்ணுறது பாருங்கள். ஃப்ரேமில் பாட்டத்திலேருந்து டாப்பில் வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த கிராஸ் கட்டிங் எண்டு வரைக்கும் அளவு எடுத்து இன்சைடில் அளவு எடுத்து அதில் 380 கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா டோரோட ஒயர் அளவு வந்துடும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அகல அளவு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் ஃப்ரேம் வந்து நீங்கள் கிராஸ் கட் பண்ணியிருப்பீங்க. அந்த கிராஸ் கட்டிங் வந்து இன்னர் எண்டுலேருந்து எண்டு டு எண்டு அளவு எடுத்து அதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் வந்து டோரோட கிராஸ் ஃப்ரேம் வந்து கட் பண்ணிக்கணும். ஒருவேளை வந்து டாப் பாட்டம் வந்து அளவு வேரியேஷனாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து நம்ம குறைச்சி நம்ம என்ன அளவு அதுக்கு தகுந்த மாதிரி டாப் தனியாகவும் பாட்டம் தனியாகவும் அளவு நம்ம வெட்டிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அவர் ஃப்ரேம் செக் பண்ணி ஃப்ரேம்லேருந்து என்ன அளவு இருக்குன்னு அது அளந்து கரெக்டாக வந்து அவர் கட் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோரோட வந்து ஹைட்டு ஃப்ரேம் வந்து ஏ செக்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறுக்களவு டாப்பு பாட்டம் இருக்குது, அது வந்து கட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவல் சைஸ் என்ன இருக்கோ அதை வந்து இப்போ ஃப்ரேமோட சைஸ் என்ன இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த குறுக்கில் வந்து மார்க் பண்ணிக்கிறாரு. மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த 2 ஃப்ரேமை சேர்த்து வச்சு அளவு என்ன இருக்கோ அதை கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணி அதுக்காக வந்து இப்போ நம்ம கட் பண்ணுவார். இப்போ பாருங்கள், இப்போ அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு செக் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ இந்த 2 ஃப்ரேம் என்ன அளவு இருக்கோ இந்த அளவுக்காக ஒரு 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து ஏற்கனவே இருக்கிற அளவில் நீங்கள் கழிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸாக்ட் சைஸ் என்னவோ குறுக்களவு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவர் மார்க் பண்ணியிருப்பார். அதுலேருந்து இப்போ அளவு எடுத்ததை வந்து கம்மி பண்ணுறாரு பாருங்கள்.
இதேமாரி நீங்கள் கம்மி பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் வேலை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக வந்து அளவு மாறாமல் நம்ம டோர் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ன ஆக்சுவல் ஃப்ரேமோட அளவு என்ன அகலம் இருக்குது அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 ஃப்ரேமோட கனத்தையும் சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நீங்கள் கம்மி பண்ணி மார்க் பண்ணி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு டோரோட கேப்லாம் வந்து நீட்டாக இருக்கும். டோர் வந்து கரெக்டாக செட் ஆகும் உங்களுக்கு. ஓப்பன் க்ளோசிங்கில் வந்து எந்த ஒரு இது ப்ராப்ளம் இல்லாமல் இடிக்காமல் கரெக்டாக கேப் வந்து செட் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள், அவர் அழகாக அதை மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கிராஸ் கட்டிங் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அவுட்டர் ஃப்ரேம் கட் பண்ணியாச்சு. அடுத்து டோருக்குள்ளே ஏ செக்ஷன் ஃப்ரேம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து இப்போ ஷீட்டு வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து இப்போ கட் பண்ணுறது பார்த்துங்க. இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ செக்ஷனுக்கு உள்ளார அளவு என்ன இருக்கோ அதுலேருந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 3/8 நீங்கள் வந்து அகலத்திலையும் உயரத்துலையும் கம்மி பண்ணிங்கன்னா அது வந்து ஷீட்டோட அளவு வந்துடும். இப்போ வந்து பாருங்கள், அவர் செக் பண்ணுறாரு பாருங்கள். இன்சைடில் ஏ செக்ஷன் உள்ள இன்சைடில் டேப் மாட்டி அது உள்ளார என்ன அளவு இருக்கோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டில் ஒரு 3/8 கம்மி பண்ணலாம். 1/4 இன்ச்சு கம்மி பண்ணலாம், இல்லை 3/8 கம்மி பண்ணிக்கலாம். அதேமாதிரி அகலத்துலேயும் வந்து நீங்கள் 1/4 இன்ச்சு இல்லைன்னா 3/8 கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவர் செக் பண்ணிவிட்டு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு ஷீட்டை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறாரு பாருங்கள். இப்படி தான் வந்து நம்ம ஷீட் அளவு வந்து ஏ செக்ஷன் உள்ளுக்குள்ள அளவு என்ன இருக்கோ அந்த அளவுலேருந்து 1/4 இன்ச்சு இல்லை 3/8 கம்மி பண்ணி நீங்கள் ஷீட்டு வெட்டிக்கணும். இப்போது ஃப்ரேம் ரெடி பண்ணுறது, ஏ செக்ஷன் ஃப்ரேம் ரெடி பண்ணுறது, ஷீட்டு வந்து கட் பண்ணியாச்சு. என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு ஃபிக்ஸ் பண்ணி, ஸ்க்ரூ பண்ணி, இன்ச்சஸ் ஃபிக்ஸ் பண்ணி
ஃப்ரேம் ஜாயின் பண்ணி டோரை ஜாயின் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா வுட்டு இது வந்து 1/4 சைஸு டீக் வுட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 1.5 அடி ரேஞ்சில் வந்து வுட்டை கட் பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஃப்ரேம் ஃபுல்லுமே வந்து ஃபுல் சைஸுக்கு நீங்கள் வந்து வுட்டு வச்சு ஃபிட்டிங் பண்ணலாம். ஆனால் அதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. அது அதனால் நம்ம வந்து என்ன தேவையோ அதுக்காக வுட்டு வச்சு நம்ம பண்ணலாம். இந்த வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி சைஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. அப்போ தான் வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும் அது. இதை இல்லாமல் கார்னர்ஸில் எள்ளு கூட வச்சு பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வுட் வச்சு பண்ணுறது மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேம் 2 சைடு ஒயர ஃப்ரேம் 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வுட்டு, அதாவது டாப்பு பாட்டம் சென்ட்ரு, அது 2 ஃப்ரேம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோரில் இருக்க ஏ செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டம் சென்ட்ரு வச்சுட்டு ஒரு ஏ செக்ஷனில் 3 இன்ச்சஸும் ஒரு ஏ செக்ஷனில் இன்ச்சஸ் இல்லாமல் ப்ளைனாகவும் இருக்கும் ஒரு செட்டுக்கு. அதே மாதிரி நம்ம டாப்பில் பாட்டத்துக்கு குறுக்கலெல்லாம் நம்ம விட்டு வைக்கணுங்கிறது தேவையில்லை. நீங்கள் சைடில் உள்ள ஃப்ரேமில் மட்டும் அவுட்ரு ஃப்ரேம்லையும் சரி ஏ செக்ஷன்லையும் சரி நீங்கள் 3 ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஃபிட் பண்ணுறது, எப்படி இன்ச்சஸ் வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த வுட்டெல்லாம் வச்சு முடித்த பிறகு வாலில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் வந்து எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். அது நம்ம இது அஜித் வந்து ரெடி பண்ணுறாரு பாருங்கள். அது எப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வுட்டு வைக்கிறாரு, கார்னர் வுட்டு வைக்கிறாரு. கார்னர் வுட்டு வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் எட்ஜஸை விட வெளியில் வராமல் கரெக்டாக ஒரு 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 1 நைட்டு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க. கட்டிங் எட்ஜஸை விட வெளியில் வுட்டு வர மாதிரி இருந்ததுன்னா ஜாயின் பண்ணும்போது கார்னர் ஃப்ரேம் வந்து ஜாயிண்ட் ஆகாது, தள்ளிக்கிட்டு போகும். அதனால் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கார்னரில் ஹைட்டு ஃப்ரேமில் ஒரு கார்னரில் கிராஸ் பண்ண கார்னரில் ஒரு வுட்டை வச்சுட்டு அதுக்கடுத்து சென்ட்ரு மார்க் பண்ணி சென்டரில் எப்படி வுட்டு வைக்கிறாருன்னு பாருங்கள். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதில் எந்த இடத்துல வுட்டு வருதோ அந்த இடத்துல வுட்டை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதில் என்ன அளவு இருக்குதோ அந்த அளவை எடுத்து ஒரு கார்னர் அளவுலேருந்து எடுத்து திரும்பி அந்த வுட்டை உள்ளே வச்சு அந்த டேப் அளவு கரெக்டாக உள்ளே தள்ளுறாரு. கரெக்டாக அது என்ன அளவு இருக்கோ அங்கே போய் செட் ஆகிடும். நாம் அதை வந்து ஸ்க்ரூ பண்ணி நிறுத்திடலாம். கரெக்டாக நம்ம வந்து சென்டரில் வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணணும். சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க, ஒரு வுட்டை வச்சு நான் சென்டரில் கரெக்டாக வச்சுருங்க. சென்டர் மார்க்கில் வுட்டோட சென்டர் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு கார்னரில் பாட்டம் கார்னரில் மார்க் பண்ணிட்டு அது என்ன அளவு இருக்கோ அதை எடுத்து திரும்பி வுட்டை வச்சு நீங்கள் அந்த அளவுக்காக உள்ளே தள்ளுங்க. அது கரெக்டான அளவுக்கு போய்டும். நீங்கள் வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. இப்போ அப்படி தான் பண்ணுறது பார்த்தீங்க. இதே மெத்தடு தான் டாப்பாக்குள்ளே வுட்டு வைக்கிறதும் ஏ செக்ஷன் உள்ள வுட்டு வைக்கிறதும் அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன வேலை இருக்குது, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவுட்டர் ஃப்ரேம் சரி, ஏ செக்ஷன் ஃப்ரேம்லேயும் சரி, என்ன பண்ணணுமோ கட்டிங்கு, ஒட்டு வைக்கிறது, இன்ச்சஸ் முறுக்கிறது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அந்த ஏ செக்ஷனை வந்து ஷீட்டை கவர் பண்ணி நம்ம டோரை வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இன்ச்சஸ் சைடு வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கிங்க. இப்போ மாட்டுற பாருங்க, இப்போ மாட்டிக்கிங்க. இது ஏன் இன்ச்சஸ் சைடு ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வேளை டாப்லேயும் பாட்டத்துலேயும் வேறு வேறு அளவு இருக்குது அப்படின்னா, நம்ம டோர் எந்த பக்கம் ஓப்பன் பண்ண போகிறாங்கிறத மென்ஷன் பண்ணுறது இந்த இன்ச்சஸ் தான். இப்போ லெஃப்ட் ஓப்பன் பண்ண போகிறோன்னா லெஃப்ட் எப்படி வரும், இன்ச்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டா தான் அப்போ டாப்பு பாட்டத்தை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டிலே மாற்றி பண்ணிப்போம். டோர் ஃபிட்டிங் பண்ணும்போது வேறு வேறு அளவு இருந்ததுன்னா மாறி வந்துடும். அதில் ஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சஸ் முடிக்கணும். ஏ செக்ஷனை வந்து ஷீட்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு அதில் எந்த சைடு டாப் வரும்னு கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி டாப்பு அளவு டாப்பாகையும் பாட்டம் அளவு டாப்பாகையும் கரெக்டாக வந்து நீங்கள் பாட்டத்தையும் டாப்பையும் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணி டோரை செட் பண்ணிடுங்க. அதேமாரி கார்னர்ஸ் ரெண்டுமே வந்து கரெக்டாக ஜாயிண்ட் வந்து கார்னர்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்க மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி தான் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடிஞ்சிடுச்சு. டோர் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் எப்படி வந்து கார்னர்ஸ் வந்து ஜாயின் சேர்க்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த டோர் எப்படி ஃபிட் பண்ணுறான்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன வேலை இருக்குது, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவுட்டர் ஃப்ரேம் சரி, ஏ செக்ஷன் ஃப்ரேம்லேயும் சரி, என்ன பண்ணணுமோ கட்டிங்கு, ஒட்டு வைக்கிறது, இன்ச்சஸ் முறுக்கிறது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அந்த ஏ செக்ஷனை வந்து ஷீட்டை கவர் பண்ணி நம்ம டோரை வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இன்ச்சஸ் சைடு வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கிங்க. இப்போ மாட்டுற பாருங்க, இப்போ மாட்டிக்கிங்க. இது ஏன் இன்ச்சஸ் சைடு ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வேளை டாப்லேயும் பாட்டத்துலேயும் வேறு வேறு அளவு இருக்குது அப்படின்னா, நம்ம டோர் எந்த பக்கம் ஓப்பன் பண்ண போகிறாங்கிறத மென்ஷன் பண்ணுறது இந்த இன்ச்சஸ் தான். இப்போ லெஃப்ட் ஓப்பன் பண்ண போகிறோன்னா லெஃப்ட் எப்படி வரும், இன்ச்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டா தான் அப்போ டாப்பு பாட்டத்தை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டிலே மாற்றி பண்ணிக்கிறோம். டோர் ஃபிட்டிங் பண்ணும்போது வேறு வேறு அளவு இருந்ததுன்னா மாறி வந்துடும். அதில் ஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சஸ் முறுக்கின ஏ செக்ஷனை வந்து ஷீட்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு அதில் எந்த சைடு டாப் வரும்னு கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி டாப்பு அளவு டாப்பாகையும் பாட்டம் அளவு டாப்பாகையும் கரெக்டாக வந்து நீங்கள் பாட்டத்தையும் டாப்பையும் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணி டோரை செட் பண்ணிக்கங்க. அதேமாரி கார்னர்ஸ் ரெண்டுமே வந்து கரெக்டாக ஜாயிண்ட் வந்து கார்னர்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்க மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி தான் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடிஞ்சிடுச்சு. டோர் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் எப்படி வந்து கார்னர்ஸ் வந்து ஜாயின் சேர்க்குறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டோர் எப்படி ஃபிட் பண்ணுறான்னு பாருங்கள்.
பாருங்கள் இப்போ வந்து ஃப்ரேம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூக்கு வந்து ஹோல்ஸ் போடாமல் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரேமு இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்து கொண்டு போய் வாலில் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு ஜாயின்ட்ஸ்லாம் விரியாமல் அழகாக கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி முடிக்கலாம். இல்லைன்னா அங்கே கொண்டு வச்சு வெர்டிகல் இன்குலேஷன் ஹோல்ஸ் போடும்போது ஜாயிண்ட் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து 6mm ஹோல்ஸு, இந்த 6mm ஹோல்ஸ் போட்டு நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரேம் ரெண்டுத்துக்குமே ஜாயின் பண்ண போகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் ஃபார்வர்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரேமை வச்சுக்கிட்டு டாப் ஃப்ரேமை கரெக்டாக கார்னர் வந்து விலகாமல் கரெக்டாக செட் பண்ணி குயிக் பேஸ்ட் போட்டு நீங்கள் ஒட்டிட்டு 2 ஃப்ரேமுமே ஒட்டிட்டு நீங்கள் திரும்ப வந்து திருப்பி வச்சு திரும்பவும் இன்னர் சைட்லேயே ஒட்டிக்கிங்க. அப்போ தான் வந்து ஜாயிண்ட் வந்து கேப் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒட்டிட்டு நீங்கள் வந்து டாப்பில் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அவ்வளோதாங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஃப்ரேமு ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. டோரும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு அடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஃபிட்டிங் பண்ணணும். அது வந்து ஃபிட்டிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ டோர் எப்படி ரெடி பண்ணுறது, ஃப்ரேமோட எப்படி ரெடி பண்ணுறது, ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறது, ஏ செக்ஷன் எப்படி ரெடி பண்ணுறது, சீட்டி எப்படி கட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள் ஜாயிண்ட்லாம் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லா ஃபைல் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஒர்க் வந்து பார்க்குறது ரொம்ப நீட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் டோர் வந்து பிவிசி டோர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் இருக்கிற வீடியோ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.